யமன் ஹவுதிகளின் தாக்குதல்களினால் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய 350க்கும் அதிகமான சவுதி அரேபிய அதிகாரிகளும் கூட்டுப்படை அதிகாரிகளும் படுகாயமடைந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சிப்பாய்களும் தரைமட்டமாக்கப்பட்டு வரும் மோக்கா துறைமுகமும் முக்கியமான பாதைகளை கைப்பற்றியிருக்கக்கூடிய யமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமீரகத்தினுடைய எண்ணெய் கப்பல்களை பொளந்து கட்டும் ஈரானிய கடற்படையினரும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிக்குமாறு டொனால்ட் ட்ரம்பிடம் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக அமெரிக்காவின் சொத்தாக அறிமுகம் செய்ய போகும் டொனால்ட் ட்ரம்பின் கருத்துக்களும் 24 மணித்தியாலங்களுக்குள் 5க்கும் அதிகமான ஆயுத கப்பல்களை கொத்தாக தட்டி தூக்கிய யமன் ஹவுதி கடற்படையினர் லெபனானிய களத்திலே மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்ச தரைவழி மோதல்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் வீரியமான தாக்குதல்களும் தோல்வியடைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் முயற்சிகளும் காசாவிலே மீண்டும் தாக்குதல்களை அதிகப்படுத்தி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் காசாவினுடைய கள நிலவரங்களும் சவுதி அரேபியாவினுடைய புதிய யூத பாடத்திட்டமும் கடந்த 1.5 வாரங்களாக காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய படுகொலை தாக்குதல்களை நிறுத்தி இருந்தது. காசாவுக்கான பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தினுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாகவும் 2ஆம் கட்ட ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களுக்கு அமைவாகவுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த படுகொலை தாக்குதல்களை நிறுத்தி இருந்தது. இருப்பினும் நெட்டன்யாஹூ காசாவுக்கான பீஸ் கவுன்சில் நிர்வாக ஒப்பந்தத்தினுடைய 2ஆம் கட்டத்தை முழுமையாக நிராகரித்து விட்டார். காசாவின் களத்திலே ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்காமல் இஸ்ரேலிய இராணுவம் ஒருபொழுதும் காசாவை விட்டு வெளியேறப் போவதில்லை என்றும் 2ஆம் கட்ட திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்தவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளப் போவதில்லை என்றும் வெளிப்படையாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து 2 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவை கூட்டத்தில் காசா தொடர்பாகவும் லெபனான் தொடர்பாகவும் விவாதங்கள் நடைபெற்றிருந்தன. இந்த விவாதங்களுக்கு பின்பு காசாவுக்குள்ளே மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான உத்தரவுகளையும் நெட்டன்யாஹூ வழங்கியுள்ளார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் தலைமை அதிகாரியின் உத்தரவுகளை பெற்றுக் கொள்ளாமல் காசாவின் மஞ்செல்லை பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராகவும் காசாவினுடைய ஏனைய பகுதிகளுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்கமைவாக கடந்த 2 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் காசாவுக்குள்ளே படுகொலை தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளது. இந்த படுகொலை தாக்குதல்களினால் ஹமாஸினுடைய 3 கட்டளை தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் கான் யூனிஸ் பிரதேசத்திலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களின் மூலமாகவே இவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் வடக்கு காசாவினுடைய ஹமாஸின் போலீஸ் பிரிவினுடைய கட்டளை தளபதியாகவும் மிக முக்கியமான அதிகாரியாகவும் செயற்பட்டவரும் கொல்லப்பட்டுள்ளார். இவரோடு இருக்கக்கூடிய ஹமாஸின் 4 போலீஸ் அதிகாரிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள். அத்தோடு கடந்த 1 வாரமாக பலஸ்தீனிய போராளிகள் மஞ்சளே பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் உபகரணங்களையும் பொறியியல் கருவிகளையும் கைப்பற்றியிருந்தார்கள். எனவே இந்த செயற்பாடுகளையும் தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது மீண்டும் காசாவின் களத்திலே தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளுமாறும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கட்டளையிட்டுள்ளது. இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் எகிப்தி அடிமைகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த கலந்துரையாடலுக்கு பின்பு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதானி இவ்வாறு தெரிவித்தார். காசாவின் களத்திலே முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் 2வது கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லாவிதமான ஆதரவையும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்கள் முழுமையாக வழங்கி வருகின்றார்கள். ஒப்பந்தத்தின் 1வது கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலும் பலஸ்தீனிய தரப்பு முழுமையாக தங்கள் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி அனைத்து விதமான நிபந்தனைகளையும் நிறைவேற்றியுள்ளார்கள். ஆனால் இஸ்ரேல் காசாவின் களத்திலே ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை. ஒப்பந்தத்தினுடைய 2வது கட்டத்தையும் தற்போது இஸ்ரேல் முழுமையாக நிராகரித்து வருகின்றது. இதனால் தற்போது குறித்த ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இஸ்ரேலுக்கான உச்சழுத்தங்களை வழங்க வேண்டும். அமெரிக்கா இஸ்ரேலுக்கான உச்சழுத்தங்களை வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் மத்தியஸ்தர்களாக செயற்படக்கூடிய நாங்களும் கத்தாரும் எகிப்தும் ஒன்றிணைந்து கடுமையான நிலைப்பாடுகளை எடுத்து விடுவோம். நாங்கள் எகிப்து, கத்தார் மற்றும் ஏனைய நாடுகளோடு ஒன்றிணைந்து காசாவிலே இனப்படுகொலைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளோம். எங்களுடைய இந்த முயற்சிகளில் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம். இதற்கமைவாகவே இந்த ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றோம் என துரோகி எர்துகானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்.
அதாவது மத்தியஸ்தர்களாக இருக்கக்கூடிய இந்த அடிமைகள் ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்ட நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உச்சழுத்தங்களை வழங்க வேண்டும் என குறிப்பிடுகின்றார்கள். அமெரிக்கா உச்சழுத்தங்களை வழங்கினால் தான் இஸ்ரேல் ஒப்பந்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் என்றும் இந்த அடிமைகள் தெரிவிக்கின்றார்கள். நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் துரோகி அர்துகானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் சர்வதேசத்தை ஏமாற்றும் நோக்கத்தோடு இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இந்த அடிமைகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து காசாவின் களத்திலே குறித்த ஒப்பந்தத்தை முடித்ததன் விளைவாகவே காசாவினுடைய 70% பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்றிக் கொண்டது. மேலும் காசாவின் களத்திலே இன்று வரையிலும் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை தாக்குதல்கள் தொடர்கின்றன. ஆனால் காசாவின் களத்திலே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை தாக்குதல்களை நிறுத்திவிட்டதாகவே துரோகி அர்துகானின் அரசாங்கம் அறிவிக்கின்றது. மேலும் இந்த அடிமைகளுக்கும் துரோகிகளுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒரு விடயத்தை கூட நடைமுறைப்படுத்துவதற்கு முடியவில்லை. காசாவின் களத்திலே ஹமாஸை கட்டுப்படுத்தி ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ளச் செய்து காசாவின் களத்திலே ஹமாஸை பலவீனப்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் இந்த அடிமைகளுக்கும் துரோகிகளுக்கும் மேற்கொள்ள முடியுமாக இருந்தால் தற்போதைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக மாத்திரம் அழுத்தங்களை வழங்க முடியாமல் உள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஜியோனிச கொள்கைகளுக்கு கீழால் இயங்கக்கூடியவர்கள். இப்படி இருக்க ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளச் செய்த இந்த அடிமைகளும் துரோகிகளும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மீது அழுத்தங்களை வழங்குவதற்கு அமெரிக்கா முன்வர வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த அடிமை மத்தியஸ்தர்களுடைய கருத்துக்களை நினைத்தால் வேடிக்கையாகவே இருக்கின்றது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு அருவருப்பான விடயம் என்னவென்றால் துருக்கியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு கருத்துக்களை வெளியிட்டதற்கு பின்பு எகிப்தி அடிமைகளோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு காசாவின் களத்திலே ஹமாஸின் ஆயுதங்களை ஆரம்பத்திலேயே முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கும் ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்திருப்பதாகும். அதாவது இவர்கள் தன்னுடைய நண்பனான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு உச்சழுத்தங்களை வழங்கவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவை விட்டு வெளியேறுவதற்கு முன்பே ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைப்பதற்கான புதிய முன்மொழிவுகளையே முன்வைக்கப் போகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தினுடைய தலைவர் நிக்கோலோ மோல்டனோவும் இதனைத்தான் முன்வைத்திருந்தார். நாங்கள் இஸ்ரேலின் நலன்களுக்கு அமைவாக குறித்த திட்டத்தினை மாற்றி அமைப்போம் என்றும் காசாவின் களத்திலே ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட்டதற்கு பின்பே இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். எனவே இதனை நடைமுறைப்படுத்துவதற்காகவே தற்போது இந்த துரோகிகளும் அடிமைகளும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நபட்டியாவினுடைய அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்திலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தொடர்பாக முன்னைய காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் சுரங்கப்பாதைக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் எவ்வாறு ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள் என சிலர் கேள்விகளையும் எழுப்பியிருந்தீர்கள். முன்னைய காணொளியை தெளிவாகவும் முழுமையாகவும் பார்வையிடாததன் விளைவாகவே இவ்வாறான சந்தேகங்களும் கேள்விகளும் எழுப்பப்பட்டிருந்தன. உண்மையில் அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையில் உள்ள ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நினைத்திருந்தால் இன்னும் ஏனைய நுழைவாயில்களை பயன்படுத்தி குறித்த சுரங்கப்பாதையில் இருந்து வெளியேறி இருக்க முடியும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த சுரங்கப்பாதையின் ஒரு சில நுழைவாயில்களை இலக்கு வைத்து மாத்திரமே தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே நேரம் குறித்த சுரங்கப்பாதை அருகாமையில் மிகப்பெரிய முற்றுகையையும் விதித்திருந்தது. இதற்கு அர்த்தம் சுரங்கப்பாதைக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியாது என்பதல்ல. மேலும் கடந்த 4 நாட்களாக குறித்த சுரங்கப்பாதைக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் சில நுழைவாயில்களை பயன்படுத்தி ட்ரோன் தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு குறித்த நுழைவாயில்களை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா போராளிகள் வெளியேறியிருந்தால் அந்த பிரதேசத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக கைப்பற்றி இருக்கும். இதனால் தான் இந்த நுழைவாயில்களை பயன்படுத்தி தப்பிச் செல்லாமல் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இறுதி வரை போராடுவதாக அறிவித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே நேற்றைய தினம் அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களை வீரியப்படுத்துவதற்கான அனுமதிகளையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் நெட்டன்யாஹுவுக்கு வழங்கியிருந்தது. லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் நேரடியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதனால் அலியல் தாஹிர் பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டாம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தது. இருப்பினும் நெட்டன்யாஹு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் விசேட கோரிக்கைகளை முன்வைத்ததை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் இதற்கான அனுமதிகளை வழங்கியிருந்தது. இதற்கமைவாகவே நேற்றிரவு அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முன்னேறியது. இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்திலே அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் முன்னேறக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து கவசதிருப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் கிட்டத்தட்ட 3க்கும் அதிகமான போர் வாகனங்கள் அளிக்கப்பட்டதாகவும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நேற்று
நேற்றிரவு நடைபெற்ற இந்த தாக்குதல்களுக்கு பின்பு குறித்த பகுதியிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் பின்வாங்கியுள்ளது. அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்தினை இன்னும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் கைப்பற்ற முடியவில்லை. அதே நேரம் இன்னும் 24 மணித்தியாலத்திற்குள் அல்லது 48 மணித்தியாலத்திற்குள் அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுரங்கப்பாதையை முழுமையாக அளித்தால் மாத்திரமே அலியல் தாஹிர் பிரதேசத்தை கைப்பற்ற முடியும் என்றும் சில தளபதிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல்களை ஆரம்பிக்கும் நோக்கத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நபட்டியா மற்றும் அல் மன்சூரி பிரதேசங்களை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் குறித்த பிரதேசங்களை இலக்கு வைத்து கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நபட்டியாவுக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்தும் உச்சேவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களினால் கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான குடியிருப்பு பிரதேசங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து சர்வதேச ரீதியில் யூதர்களுக்கு எதிரான எதிர்ப்பை குறைப்பதற்காகவும் யூதர்களுக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய வேலை திட்டங்களை முறியடிப்பதற்காகவும் சமூக ஊடக வலைத்தளங்களிலும் பாடப்புத்தகங்களிலும் இருக்கக்கூடிய யூத எதிர்ப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா தனியான பிரிவுகளை உருவாக்கியுள்ளது. மேலும் இதற்காக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் சிறப்பு தூதர் ஒருவரையும் நியமித்துள்ளது. யஹூதா கப்லூன் என்கின்ற ரப்பியையே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இந்த சிறப்பு தூதராகவும் நியமித்துள்ளது. மேலும் நேற்றைய தினம் அமெரிக்காவிலே நடைபெற்ற நேர்காணல் ஒன்றின் போது குறித்த சிறப்பு தூதர் யஹூதா இவ்வாறு தெரிவித்தார். யூதர்களுக்கு எதிரான கொள்கைகளையும் யூதர்களுக்கு எதிரான எதிர்ப்பு போராட்டங்களையும் எதிர்ப்பு பிரச்சாரங்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அதிலும் குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே யூத எதிர்ப்பு கொள்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் வீரியமாக செயற்பட்டு வருகின்றோம். மேலும் எங்களுடைய இந்த வேலை திட்டங்களுக்கு சவுதி அரேபியா மிகப்பெரிய ஆதரவை வழங்கி வருகின்றது. இதற்கமைவாக சவுதி அரேபியாவினுடைய பாடப்புத்தகங்களில் யூத எதிர்ப்பு கொள்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக சவுதி அரேபியா எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகளை நாங்கள் பாராட்டுகின்றோம். தற்போது சவுதி அரேபியாவுடைய பாடப்புத்தகங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. யூத எதிர்ப்பை ஆதரிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் அனைத்தையும் தற்போது சவுதி அரேபியா நீக்கிவிட்டது. மேலும் இதே போன்ற ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஏனைய அரபு நாடுகளிலும் பாடப்புத்தகங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே உருவாகக்கூடிய அடுத்த சந்ததியானது யூத எதிர்ப்பு கொள்கைகளிலிருந்து முழுமையாக விலகியே இருப்பார்கள். உண்மையில் எங்களுடைய முயற்சிகளில் இது மிகவும் முக்கியமானதாகும். இதற்காக நாங்கள் சவுதி அரேபியாவை மீண்டும் பாராட்டிக் கொள்கின்றோம். எங்களுடைய பொதுவான மூதாதையரான ஆப்ரஹாமினுடைய தொலைநோக்கு பார்வையை நடைமுறைப்படுத்தும் நோக்கத்தோடு நாங்கள் இந்த வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் என யூத எதிர்ப்பு நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க தூதர் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே இவருடைய இந்த கருத்துக்களில் இருந்து ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது சவுதி அரேபியா தன்னுடைய பாடப்புத்தகங்களில் பலஸ்தீனிய காரணத்தினை முழுமையாக பூஜ்ஜியமாக்கியுள்ளது. பலஸ்தீனிய காரணத்தை ஆதரிக்கக்கூடிய விடயங்கள், பலஸ்தீனிய போராட்டத்தையும் பலஸ்தீனிய மண்ணையும் ஆதரிக்கக்கூடிய விடயங்களை சவுதி அரேபியா தன்னுடைய பாடப்புத்தகங்களில் இருந்து நீக்கியுள்ளது. சவுதி அரேபிய ஜியோனிஸ் அடிமை மாத்திரமல்ல, ஐக்கிய அரபு அமீரக ஜியோனிஸ் அடிமைகளும் ஏனைய ஜியோனிச குட்டி அடிமைகளும் இவ்வாறு தான் தங்களுடைய பாடப்புத்தகங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளார்கள். இனி வரக்கூடிய சமுதாயம் பலஸ்தீனிய காரணத்தினை கைவிட்டு விட வேண்டும் என்பதற்காகவும் பலஸ்தீனிய போராட்டத்தையும் பலஸ்தீனிய மண்ணையும் மறந்துவிட வேண்டும் என்பதற்காகவும் இஸ்ரேலை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவுமே இவ்வாறு பாடப்புத்தகங்களில் மாற்றங்களையும் ஏற்படுத்தியுள்ளார்கள். மேலும் பலஸ்தீனிய காரணத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே இந்த ஜியோனிஸ் அடிமை அரபுகள் இவ்வாறான முடிவுகளையும் எடுத்துள்ளார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து நேற்றைய தினம் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே MQ-9 ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்தியிருந்தது. இவை தொடர்பாக நேற்றைய காணொலியில் குறிப்பிடுவதற்கு தவறிவிட்டேன். ஈரானினுடைய தெற்கு பிரதேசத்திலேயே அமெரிக்கா இந்த MQ-9 ட்ரோன்களை கண்காணிப்பதற்காக களமிறக்கி இருந்தது. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஈரான் புதிய நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்திய குறித்த MQ-9 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருந்தது. அதே போன்று ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக இன்று அதிகாலையும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. நேற்றைய தினம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2 எண்ணெய் கப்பல்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தன. இந்த 2 எண்ணெய் கப்பல்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் கப்பல்களாகும். இப்படியான நிலைமையிலேயே இன்று அதிகாலை வேளையிலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
அது மட்டுமல்லாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடான போக்குவரத்து முழுமையாக தடைப்பட்டுள்ளது. ஈரானிய இராணுவத்தின் அனுமதியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில எண்ணெய் கப்பல்களை மாத்திரமே தற்போது அனுமதித்து வருகின்றார்கள். ஈரானுக்கு சுங்க கட்டணத்தையும் பாதுகாப்பு கட்டணத்தையும் செலுத்தக்கூடிய கப்பல் நிறுவனங்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்படுகின்றது. இதற்கமைவாக கடந்த 3 நாட்களுக்குள்ளே 5 எண்ணெய் கப்பல்கள் மாத்திரமே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த எண்ணெய் கப்பல்கள் ஈராக்கினுடைய எண்ணெய் கப்பல் என்பதனால் மாத்திரமே ஈரான் அதற்கான அனுமதியை வழங்கி இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஏனைய அடிமை அரபுகளுடைய எந்தவிதமான எண்ணெய் கப்பல்களும் அனுமதிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்தோடு ஊடக சந்திப்பின் போது டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். விரைவில் நான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை அமெரிக்காவின் பிராந்தியமாக அறிவிப்பேன். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் அமெரிக்காவுக்கு சொந்தமானதாகும். இதனை நான் விரைவில் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பேன். மீண்டும் மத்திய கிழக்கை நோக்கி நாங்கள் ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என என்னுடைய நண்பர்களிடம் நான் கூறினேன். ஏனென்றால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீய சக்தியான ஈரானை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம். உண்மையில் தற்போது நாங்கள் மிகச்சிறந்த பணியை மேற்கொண்டு வருகின்றோம். எங்களுக்காக மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்காகவுமே நாங்கள் இந்த பணியை மேற்கொள்கின்றோம். நாங்கள் மாத்திரம் ஈரானை அடக்காவிட்டால், ஈரானை முடிவுக்கு கொண்டு வர விரும்பாவிட்டால் இன்று ஒட்டுமொத்த உலகமும் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். ஈரானில் இருக்கக்கூடிய இடங்களை முழுவதுமாக அளிக்கக்கூடிய திறன் எங்களிடம் இருக்கின்றது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நாங்கள் தற்போது அவர்கள் மீது உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளோம். அவர்கள் எங்களை தாக்கினால் நாங்கள் அவர்களுக்கு எதிராக 100 மடங்கு அடியை வழங்குவோம். ஈரானுடைய ஒட்டுமொத்த இராணுவமும் அழிந்து விட்டது. தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவதில்லை. ஏனென்றால் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக அவர்களிடம் யாருமே இல்லை. நாங்கள் அவர்களில் பெரும்பாலானோரை அழித்து விட்டோம் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களை தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதிலடிகளை வழங்கியிருந்தது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை எப்போது மூட வேண்டும், எப்போது திறக்க வேண்டும் என்பது எங்களுக்கு மாத்திரமே தெரியும். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களினால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கப்பல்களுக்கு போக்குவரத்தை மேற்கொள்ள முடியாது. டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களும் ட்வீட்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறக்கப் போவதில்லை. டொனால்ட் ட்ரம்ப் நினைப்பது போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை அமெரிக்காவினுடைய பிராந்தியமாக அறிவிக்க முடியாது. ஏனென்றால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானுக்கு சொந்தமானது. இதற்கு பிறகு ஈரானுக்கு சொந்தமாகத்தான் இருக்கப் போகின்றது என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதில்களை வழங்கியுள்ளது. அடுத்து அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் டொனால்ட் ட்ரம்புக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறங்கி நெட்டன்யாகுவோடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இந்த கலந்துரையாடல்களுக்கு பின்பே டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்திற்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளினால் ஈரானை பேச்சுவார்த்தை மேசையில் அமர்த்த முடியாது. ஈரானுடைய உள்கட்டமைப்புகள் இலக்கு வைத்தும் எரிசக்தி மற்றும் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் அவசரமாக தாக்குதல்களை ஆரம்பிப்பதன் மூலமாகவே ஈரானை சரணடைய வைக்க முடியும் என்றும் பேச்சுவார்த்தை மேசையில் அமர வைக்க முடியும் என்றும் ஒரு விரிவான அறிக்கை ஒன்றை பிராட் கூப்பர் டொனால்ட் ட்ரம்பிடம் சமர்ப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் இவை தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன. வருகின்ற 21ஆம் திகதி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 60 நாள் காலக்கெடுவானது உத்தியோகபூர்வமாக முடிவடைகின்றது. கடந்த மாதமே ஈரான் குறித்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிவிட்டது. இருப்பினும் குறித்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருப்பதாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமே அறிவித்துக் கொண்டிருந்தது. இப்படியான நிலைமையிலேயே வருகின்ற 21ஆம் திகதி குறித்த 60 நாள் ஒப்பந்தம் முடிவுக்கு வருகின்றது. எனவே இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததும் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களையே தற்போது பிராட் கூப்பர் மேற்கொண்டு வருவதாக அமெரிக்க ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. அத்தோடு நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுடைய மிக முக்கியமான மூலோபாய பிரதேசமான மோக்கா துறைமுகத்தை இலக்கு வைத்து டசன் கணக்கான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மோக்கா துறைமுகத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 5ற்கும் அதிகமான ஆயுத மற்றும் சரக்கு இராணுவ கப்பல்களை இலக்கு வைத்தும் சிறிய படகுகளை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது சவுதி அரேபியாவுடைய அதிகளவான ஆயுதங்களும் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளும் கவச எதிர்ப்பு ஏவுகணைகளும் இன்னும் மிகப்பெரிய அளவிலான வெடிமருந்துகளும் குறித்த இராணுவ சரக்கு கப்பல்களிலும் சிறிய படகுகளிலும் களமிறக்கப்பட்டுள்ளன. சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்கும் நோக்கத்தோடு இவை களமிறக்கப்பட்டிருந்தன. மேலும் இவை தொடர்பான துல்லியமான தகவல்களை பெற்றுக்கொண்டே யமன் ஹவுதி இராணுவத்தினர் இந்த உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் நேற்றிரவு மோக்கா துறைமுகமே பற்றி எரிந்தது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த தாக்குதலினால் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு அனுப்பி வைத்திருந்த மிகப்பெரிய அளவிலான ஆயுதங்கள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது யமன் ஹவுதி இராணுவத்தில்
இராணுவத்தினர் மோக்கா துறைமுகத்தை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை வீரியப்படுத்தியுள்ளார்கள். மேலும் இந்த தரைவழி தாக்குதல்களில் பல பிரதேசங்களையும் கைப்பற்றி வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு அதிகளவான ஆயுதங்கள் தேவைப்படுகின்றன. எனவே யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தரைவழி தாக்குதல்களை முறியடிப்பதற்காகவே இந்த ஆயுதங்கள் மோக்கா துறைமுகத்தில் அவசரமாக களமிறக்கப்பட்டன. இருப்பினும் யமன் ஹவுதி இராணுவத்தின் தாக்குதலினால் இந்த ஆயுதங்கள் முழுமையாக இழக்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1, 2 மற்றும் 3 நாள் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை வீரியப்படுத்தினார்கள். இதற்கமைவாக இலக்கம் 3 நாள் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பாரா பிரதேசத்தினூடாக முன்னேறினார்கள். நேற்றைக்கு முன்தினமே குறித்த பகுதியில் சிறிய பகுதிகளை கைப்பற்றியிருந்தார்கள். அவற்றை உங்களுக்கு பச்சை நிறத்தினால் அவதானிக்க முடியும். இப்படியான நிலைமையிலேயே நேற்றைய தினம் தாக்குதல்களை மேற்கொண்டு மோக்கா துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய மிக முக்கியமான நெடுஞ்சாலை பாதையான 423வது நெடுஞ்சாலையை முழுமையாக கைப்பற்றியுள்ளார்கள். இந்த நெடுஞ்சாலையானது மோக்கா துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய மிக முக்கியமான பாதையாகும். மேலும் இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஹேஸிலிருந்து மோக்கா துறைமுகத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதையும் இதுதான். இவ்வாறு நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய 423வது நெடுஞ்சாலையை கைப்பற்றி இருப்பதனால் இலக்கம் 1 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹேஸ் பிரதேசத்திலிருந்தும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளினால் தற்போது மோக்கா துறைமுகத்தை நோக்கி நகர முடியவில்லை. மேலும் மோக்கா துறைமுகத்திற்கும் ஹுதைதா துறைமுகத்திற்கும் இடைப்பட்ட பிரதேசத்திலே சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகள் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையிலேயே இன்று காலையிலிருந்தும் குறித்த பிரதேசத்தில் யமன் ஹவுதி இராணுவத்தினர் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். பெரும்பாலும் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே மோக்கா துறைமுகத்தை யமன் ஹவுதி இராணுவத்தினர் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காலித் இப்னு வலீத் இராணுவ கட்டளை தளத்தை யமன் ஹவுதி இராணுவத்தினர் கைப்பற்றிவிட்டால் இலகுவாக மோக்கா துறைமுகத்தை கைப்பற்றி விடுவார்கள். அத்தோடு கடந்த ஒரு வாரத்திற்குள்ளே மோக்கா துறைமுகத்தை இலக்கு வைத்தும் குறித்த பகுதிகள் இலக்கு வைத்தும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களினால் குறித்த பகுதியில் மாத்திரம் 350க்கும் அதிகமான சவுதி அரேபிய அதிகாரிகளும் கூட்டுப்படை அதிகாரிகளும் தளபதிகளும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 1000க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. யமனினுடைய கிழக்கு பிரதேசமான மாரிப் மற்றும் ஹதர்மோத் பிரதேசத்திலே யமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதல்களினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் வேறாகும். அந்த இழப்புகள் இல்லாமல் மோக்கா துறைமுக பிரதேசத்திலும் குறித்த பகுதிகளிலும் மாத்திரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளே இவ்வாறு விரிவடைந்துள்ளன. அதாவது மோக்கா பிரதேசத்தில் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளும் சவுதி அரேபிய படைகளும் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றார்கள். அத்தோடு இன்று மாலையிலே யமன் ஹவுதி இராணுவத்தினர் அடுத்த கட்ட ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக மாரிப் மற்றும் ஹதர்மோத் பிரதேசத்திலே 5க்கும் அதிகமான வெடிப்புகளும் பதிவாகியுள்ளன. எனவே யமனின் களத்தில் மோதல் விரிவடைந்து செல்கின்றது. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள்.